சீதாவோட கல்யாணம், பறிபோன மீனாவோட வாழ்க்கை, முத்து எடுத்த அதிரடி முடிவு, இந்த மாதிரி இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மண்டபத்தில் சீதா இல்லை அப்படிங்கிற மாதிரி அருண் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. சீதாவோட கழுத்தில் ஏற்கனவே நான் தாலி கட்டியிருக்கேன், அந்த வகையில் அவ என்னோட பொண்டாட்டி, அப்படி இருக்கும்போது என்கிட்ட சொல்லாமல் எப்படி அவன் மண்டபத்தை விட்டு வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அருண் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே சீதாவோட அம்மா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாலி கட்டின உங்களுக்கே இப்படி கோவம் வருது அப்படின்னா, ஒரு வருஷமா என்னோட மாப்பிள்ளை கூட என் பொண்ணு குடும்பம் நடத்திட்டு இருக்கா, அப்படிப்பட்ட புருஷங்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சதுக்கு என் மாப்பிள்ளை கோவப்பட தானே செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி அருணுக்கு புரிய வச்சிருக்கிறாங்க சீதாவோட அம்மா. ஆனாலும் அருண் கூட வேலை பார்க்குற போலீஸ் எல்லாருமே வந்து நின்ன நிலையில அருண் சீதா இல்லாம நிற்கிறது அவருக்கு அவமானமா அதை நினைக்கிறாரு. அதனால மண்டபத்தை விட்டு வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணும்போது, முத்துவோட அப்பா, எதுனாலும் அவசரமா முடிவு எடுக்கிறது தான் உங்களுடைய வயசு, கொஞ்சமாச்சும் பெற்றோர்களை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா, நீங்கள் பேசாமல் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறீங்க. ஆனால் சீதாவோட அம்மா என்ன வருத்தத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்க மாட்டீங்க. அன்னைக்கு அவசரப்படாமல் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அருணை சமாதானப்படுத்திட்டாரு. ஆனாலும் இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி விஜயா மனோஜ் ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஸ்ருதி மீனா முத்துவை சமாதானப்படுத்தி நிச்சயம் கூட்டிட்டு வருவாங்க, பொறுமையா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதன்படி மீனா, சீதா, முத்துன்னு சொல்லி எல்லாருமே மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா முத்து குடிச்சிட்டு நிதானம் இல்லாம இருக்கிறதுனால செல்வம் முத்துவை பிடிச்சிக்கிட்டே வராரு. அதுக்கப்புறமா அண்ணாமலை இப்போ எதுவும் பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சீதா அண்ட் அருணோட கல்யாணத்தை முடிச்சு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா கல்யாணம் முடிஞ்ச கையோட அண்ணாமலை, ஸ்ருதி, ரவி, விஜயா, ரோஹிணி, மனோஜ்னு சொல்லி எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. முத்துவும் கிளம்பும்போது மீனாவை பார்த்து, என்னால் யார் வாழ்க்கையும் கெட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சீதாவோட 2வது கல்யாணத்துக்கு நான் வந்தேன், மற்றபடி இனி எனக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீயும் என் வீட்டு பக்கம் வந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி மீனாவை விட்டு போகிறதுக்கு முத்து முடிவெடுத்துட்டாரு. இப்போது சீதாவோட கல்யாணத்தால் மீனாவோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சீதாவோட விஷயத்தில் மீனா செஞ்சது சரியா தவறா அப்படிங்கிறதையும் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள்.